பயங்கரமா ஒரு 6ஓட ஆரம்பிச்சாரு, நல்லா இருந்தது. அவ்வளவுதான். பட் பரவாயில்ல, கொஞ்சம் வீக்கா இருந்தது டீம். பரவாயில்லங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும். அதே டிசி மேட்ச்ல நடந்த அதே கேள்வி திருப்பி எடுத்துட்டு வராதீங்கண்ணா. பரவாயில்ல, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆல்வேஸ் எம்எஸ்சி தான், ஆல்வேஸ் சிஎஸ்கே தானா. விட்டு கொடுக்க மாட்டேன். பாடையில ஏத்தியாச்சு சிஎஸ்கேவை, இனி புதைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க. புரியலனா? பாடையில ஏத்தியாச்சு, இனி புதைக்க வேண்டியதா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாருங்க. இதேதான் இதே மாதிரி கேள்வி. சிஎஸ்கே பறிச்சிடலாம், தோனி வேஸ்ட், அவர் எதுக்கு இங்க இருக்காருன்ற அதே கேள்விதான். எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கணும்? நான் பேசாம ஒரு வாட்டி தான் ரிப்ளை பண்ணேன். இதுக்கப்புறம் சொன்னானுங்கன்னா the whole world is against him, he will be against the whole world. அவ்வளவுதான். அவரை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. இப்போ வந்து நம்ம ஜடேஜா அவுட் ஆகணும் கத்துறோம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நார்மலா எடுத்துப்போம். விராட் கோலி ஒரு ஃபினிஷர்னு எடுத்துப்போம். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணுவாங்க. விராட் கோலி வந்து ஒரு ஃபினிஷர். சொல்லு ப்ரோ, சொல்லுங்க. தொடர்ந்து 5 தோல்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் பரவாயில்ல. சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க எதுக்கு வந்தோடனே தெரியல, புரியல. நல்லா போய் பில்லால்ல ஒரு பரோட்டா ஒரு பிரியாணி கட்டலான்னு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த காசுல அதுக்கு வாங்கி சாப்பிடலாம் ஃபீல் பண்றீங்களா? யா, ஒரு 3000 rupeesக்கு நான் நல்லா போய் எங்கேயாவது வெளியே பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம். தோனி ஹஸ் டு ரிட்டையர் இந்த இடத்துல ஃபீல் பண்றீங்களா? தோனி ஹஸ் டு ரிட்டையர். தோனி, நான் தோனி ஃபேனே இல்ல. நான் தோனினா என்ன கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருக்கேன். நான் எப்பயுமே ஜட்டு ஃபேன் தான். ஜட்டு டி-ஷர்ட் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. என்னங்க உங்க டி-ஷர்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ஜட்டு இப்படி ஒரு ஜட்டு ஃபேன். ஐயோ இல்லனா ப்ளீஸ், பப்ளிசிட்டில எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் சொல்லுங்க. சிஎஸ்கேக்காக 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. 5 தோல்வி. என்ன சொல்றேன்? 5 தொடர் தோல்வி. இனிமே நான் ஐபிஎல் வர மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்றேன் 2 வார்த்தை. நம்மலாம் வீணா போச்சுன்னு சொல்றேன். 5 கப் இருக்குன்றாங்க. ஆனா 5 கப் தூத்தீங்க ஆர்சி ஃபேன் சொல்றாங்க. 5 கப் இருக்கிறதே போதும்டா. போதும். நிறைய பேருக்கு 1 கப் கூட இல்ல. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆர்சி வின் பண்ணுமா? எதனால வளர்றத பார்த்தாலே தெரியும் ப்ரோ. உன் மேட்ச பார்க்க வரதான் ப்ரோ வேஸ்ட். கண்டிப்பா வந்திருப்பாங்க. விராட் கோலிக்காக கப்பு ஜெயிக்கலாம் நினைக்கலாம். மேபி ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். விராட் கோலி இல்லாட்டி கூட நினைக்கலாம். நானும் விராட் கோலிக்காக ஆர்சிபி கப்பு ஜெயிச்சுச்சுன்னா பெட்டர்னு ஃபீல் பண்றேன். இன்னும் நான் மட்டும் இல்ல, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து, நிறைய அதர் டீம் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி கப் ஜெயிச்சா ஹாப்பி. சொல்லுங்க. the one man விராட் கோலி என்றும் தோத்துறாங்கன்னு சொல்லி ஆர்சிபி கலாச்சாங்க. இப்ப 5 தர்மடி வாங்கிருக்காங்க தொடர்ந்து. சூப்பர் மேட்ச். எப்படி 5 கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் எப்படி எதிர்பார்க்கறீங்க? பரவாயில்லைங்க. எப்போதுமே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம். வின்னர் லூஸ். 5 கப் அடிச்சு குத்துறாங்க. சோ 5 வாட்டி தோத்தா கூட பரவாயில்ல கிடையாது. we will come back. ஆர்சிபி ஃபேன்ஸ் definitely we will win again. next match அதெல்லாம் பரவாயில்லைங்க. 5 கப் ஜெயிச்சாலும் அடுத்து ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்றாங்க எங்களை குருசாமின்றீங்க. இப்ப தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ற. இன்னும் நம்ம குருசாமி வரதுக்கு இன்னும் 12-13 வருஷம் இருக்கு. நான் தோத்துறாங்க ப்ரோ. எப்படி தொடர்ந்து 5 மேட்ச் தோல்வினா எப்படி? தோத்தது பிரச்சனை இல்ல, இன்டென்ட் இல்லாம தோத்துட்டீங்க. சோ என்ன ப்ரோ, டீம்ல என்ன லாகிங்? இல்ல இன்டென்ட் இல்ல, பவர் பிளே. அவ்வளவுதான். தோனி ரிட்டையர் ஆகணும் ஃபீல் பண்றீங்க? அதுல திங் ப்ரோ. we just believe in Tala. very disappointing match. 5 consecutive losses. How was the feeling in home ground? we'll bounce back. we'll come back. Isawa Cup RCB ka CSK ka? Cup lollipop. Eat lollipop, do nothing. We are champions bro. We are 5-time champions. We bounce back next year. Okay, next year. Yeah. Dhoni has to retire. Yeah, we have a little chance. We'll see. Okay. Tala is back to captaincy. We hope. Fingers crossed. சொல்லு ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் கொஞ்சம் மொக்கையா தான் ப்ரோ இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. டோனி கேப்டன் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்ல. ஏமாற்றம் தான் ப்ரோ கிடைச்சது எங்களுக்கு. 5 தொடர் தோல்வி எப்படி பாக்குறீங்க? புது முடிச்சு விட்டாங்களா? ஆமா ப்ரோ. யங் பிளேஸ் எதனா வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் ராகுல் திருப்பதியா தீபக் ராக் எடுத்துட்டு தெரியல. புது பிளேயர் வாய்ப்பு கொடுக்கலாம் ப்ரோ. வாய்ப்பு கொடுத்து தோனி வந்து நிறைய பேர் பணம் விரி பிடிச்சவரு. ஒரு வேர்ல்ட் கப் இந்தியால இருந்தா கூட வந்து பார்க்க மாட்டேன்றாரு. ஆனா சிஎஸ்கேன்ற ஒரு ஃபேன்சி வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல ப்ரோ, அவர் ஃபேன்சிக்காக தான் ப்ரோ விளையாடுறாரு. 43 வயசு ஆயிருக்கு, இப்ப விளையாடுறாருன்னா எதுக்காக ப்ரோ? பரவாயில்ல, அவர் விளையாடுறது வந்து எங்களுக்கு. அவர் இன்னும் எத்தனை வருஷம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? அவரால் முடிஞ்ச வரை விளையாட்டும் ப்ரோ. 50 வயசு 55 வயசா விளையாடுங்க எங்களுக்கு. டீம் ஜெயிக்கலாம் கூட பாப்பீங்க. ஜெயிக்கனாலும் பரவாயில்ல ப்ரோ. எங்களுக்கு டோனி இருந்தா போதும் ப்ரோ. ரைனாக்கு அப்புறம் டோனி தான் ப்ரோ எல்லாமே. தொடர்ந்து 3 மேட்ச் தோல்வி தோத்துக்கு 10,000 இருந்து டிக்கெட் 3,000 வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஏன்னா டிக்கெட் 10,000 வித்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மேட்சுக்கு பாத்தீங்கன்னா 3,000 கிடைக்குது. 1500 டிக்கெட். அதை எப்படி பாக்குறீங்க? தோல்வியை வெற்றியா சகஜானா ப்ரோ. இப்ப எவ்வளவு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்திருக்காரு டோனி. அப்ப அதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுங்களா?
இப்படியே போச்சுன்னா டிக்கெட் 100 ரூபாய்க்கு கூட போகாது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு 5 கப்பு வாங்கியிருக்காரு, 3 கப்பு வாங்குவாரு ப்ரோ. நம்பிக்கை இருக்கு அவர் மேல, எங்களை வாங்கி கொடுப்பாரு. நாங்க ஜெயிப்போம். சிஎஸ்கே தான் எப்பவுமே தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான் ப்ரோ. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜீவா படத்துல சூரிய அடி வாங்க தெரியுமா, ஒரு ரன் எடுக்க முடியாம, அந்த மாதிரி இருக்கு சிஎஸ்கேவோட நிலைமை அப்படின்றாங்க. இல்ல அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியல ப்ரோ. நம்ம போர் பேட்டிங் ஆக்ஷன்ல ஐபிஎல் ஏழும் போது தெரிஞ்சு டீம் ஸ்குவாட் வந்து சரியில்லை, இந்த வருஷம் தேராது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆடின மேட்ச் நிறைய இருக்கு ப்ரோ. 48க்குலாம் ஆல் அவுட் ஆன டீம் இருக்கு ப்ரோ. அதுக்கு அந்த டீம் தடை பண்ணிட்டாங்களா? இல்லையே ப்ரோ. 48 இப்ப டெஸ்ட் மேட்ச் நம்ம 104 அடிச்சு 20 இருக்கு. 48க்கு ஆல் அவுட் ஆன டீமோட நிலைமை இருக்கே ப்ரோ, தெரியுமா ப்ரோ? அப்ப அவங்க இருந்தாலும் சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்ட்ல நல்ல நிறைய மேட்ச் இல்ல. கேகேஆருக்கு எதிராக நீங்க பாருங்க, ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கேகேஆருக்கு எதிராக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மள தாளிச்சிருப்பாங்க. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸா? கண்டிப்பா. நம்ம நான் சொல்றேன்ல, நல்லா இருக்கும் போதே நம்மள வாஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் யூனிட் வாஸ் அவுட் ஆகும் போது எப்படி வந்து நம்மள நல்லா ஆட வைப்பாங்க. சிம்பிள் லாஜிக். நம்ம இந்த மேட்சுக்கு வரும்போதே மேட்ச் தோத்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருப்போம். தோனி கேப்டன்ஷிப் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா பார்க்கலாம்னு நினைச்சு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் பார்த்தாச்சு. இன்னும் இந்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் நம்ம பார்க்க முடியாது. இந்த கடையெல்லாம் இருக்காது, ஒரு டிராபிக் இருக்காது. காவல்துறைக்குலாம் நிறைய கண்டிப்பா சான்ஸ் இருந்துச்சுன்னா வாயில வர்றதுக்கான பாசிபிலிட்டி குறைச்சிக்கும். ஏன்னா நான் சொல்றது டிக்கெட் 500 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப நான் வாங்கின டிக்கெட்டோட ரேட் வந்து 7500. சோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர்றது மாதிரி அடுத்த வருஷம் வர்றதுக்கான சான்சஸ் இல்ல. 500 ரூபாய் வந்தாலும் போற மாட்டீங்க, வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா எனக்கு நான் 2008ல இருந்து தோனிக்காக மட்டும் தான் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐபிஎல் மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னா விராட் கோலி விளையாடுறாரு, ரோஹித் விளையாடுறான்னு பாப்பேன். இனி மெனக்கட்டு போய் பாக்குறது வேற, கிடைக்கும் போது சான்ஸ் கிடைக்கும் போது பாக்குறது. நான் வேணா ட்ரீம் 11 டீம் போட்டு வேணா பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்கன்னு பாப்பேன். ஜெயிக்குமா அப்படின்னு பாக்குறதெல்லாம் மாத்திட்டு, ஏன்னா கிரிக்கெட் பிளேயரா நான் விளையாடுற டீம் எப்ப வேணாலும் உங்களுக்கே தெரியும், வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு டீம் விளையாடுவாங்க, எல்லா நாளுமே ஜெயிக்க மாட்டாங்க. டொக்கு போடுற சுச்சுவேஷன் இருக்கும். 6 பாலுக்கு 6 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் டொக்கு போட்டு அவுட் ஆகிற ஃபுல் டாஸ் பால்லையும் ஷார்ட் பிச் பால்லையும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப கிரிக்கெட் இன்டர்நேஷனல் குவாலிட்டியில, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வரக்கூடிய குவாலிட்டியில அப்ப ஒண்ணும் சும்மா என்ன சொல்ல தீப கூட திருப்பதெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணு விளையாட வைக்கிறது. அப்ப அவங்களோட நிலைமை யோசிக்கணும்ல, அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. சோ சும்மா போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு சிஎஸ்கே தோனின்னு போட்டு ட்ரோல் பண்ணக்கூடாது. எதுனாலுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4 டீம் 4 மேட்ச் ஒண்ணுமே பண்ண முடியாத டீம் 5ஆம் மேட்ச் மட்டும் பண்ணுங்கிறது. அவ்வளவுதான். நம்ம டிக்கெட் போட்டோம். சொல்லு ப்ரோ. ஓகே, நல்லா இருந்தது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. தேங்க்யூ. கப் யாருக்கு, ஆர்சிபிக்கா சிஎஸ்கேக்கா? யாருக்கு வந்தா நாங்க மேட்ச் ஆர்சிபியா? சிஎஸ்கே எல்லாம் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா சிஎஸ்கே எல்லாம் ஜெயிக்காதான். ஆனா தோனிக்காக மேபி ஒரு 6க்காக பாக்க வந்தா அதையும் டொக்கர்ஸ் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஃபுல் வேஸ்ட் பாவம். 5 கப்புன்னு சொல்லி தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் கலாய்ப்பாங்க. அவங்க 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அது பிரச்சனை இல்ல. அந்த டீமுக்கு ஒரு கப் இருந்தா போதுமே. அவங்க ஃபேன்ஸ் விட்டே தர மாட்டாங்க. இது ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க, எப்படி பேசுறாங்க, தலை ஒரு கிழவ சொன்னாங்க. 5 கப்பே தலையா தான் வந்துச்சு, இன்னும் சப்போர்ட் பண்ணே வருவாங்க. ஆர்சிபி தான் ப்ரோ சூப்பர். ஆர்சிபி தான் சூப்பர். ஆனா எப்பவுமே தலை டோனி தான். சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் டீமுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 5% தரும். 5%. ஏன் 5%? ஃபேமிலி டீம். அந்த 5% ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். ஒரு டீம்ல ஒரு ஸ்ட்ரெngth 100ல தோக்குறாங்க. কি হয়েছে এটা কাকু? এটা কি হয়েছে? কেকেআর বাঙ্গাল ஏன் அந்த அளவுக்கு எதுவும் இல்லையா மேட்ச்ல கண்டென்ட்? ப்ரோ 10 ஓவர்லயே முடிஞ்சிருச்சு மேட்ச். இதுக்கு 10 ஓவர்ல போட்ல போட்டாங்கன்றீங்களா? அது 62 பால்ஸ் 18 ரன்ஸ்ங்க போதே அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க போங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் தலை தோனி சொல்றப்போ தலை அடுத்த பாலே அவுட் ஆகிறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஃபீல் ஆகாது, எல்லாம் முடிஞ்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். திரும்ப அடுத்த மேட்ச் சென்னையில நடந்த பார்க்க வரீங்களா? கண்டிப்பா. அதோட லாஸ்ட் சீசன் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? தலை முன்னாடியே ரிட்டையர் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இப்படி பேரை கெடுத்துக்காம தலை ஃபார் எ ரீசன். தலை இதுக்கு அப்புறம் சீசன் விளையாண்டாலும் பாப்பீங்க. சிஎஸ்கே நம்ம சென்னைங்க எப்படிங்க தலை சிஎஸ்கே பாரு. இல்ல தலை ரிட்டையர் ஆயிட்டா யங்ஸ்டர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. மேபி நம்ம பார்க்காத வரைக்கும் சொல்ல முடியல. இல்ல டோனி வந்து பழைய சீசன்லாம் அடிச்சு கொடுத்தாரு ஓகே, ஆனா இப்போ ஏஜ் ஆனதுனால ரிட்டையர் ஆயிட்டு போலாம்ல. அது அவரோட கெப்பாசிட்டி, அவர் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்காக பண்றாருதான் நினைச்சுக்க முடியும். மேத்ரி ஆர்சிபில தரமான பதிலடி இருக்கா ஆர்சிபிக்கு? எனக்கு தெரியாதே, பார்த்தாதான் தெரியும். பாப்போம். hope for the best. Good, but we thought we can win. But batting order was wrong. Not batting order, power play we lost the match. Consecutively, Sunil Narine has taken Tala Dhoni wicket. Yes. How was the feeling when Tala gets out? When everyone was shouting
Dhoni. That We moment. thought he will hit and consecutive 6, but it was not done. But next match definitely we will win. You have that confidence that Yes. CSK will win. Yes. Comeback will be sure. 5 consecutive losses. How was the feel as a CSK fan? We have 5 IPL trophies. We don't need one more. So that's enough. That's enough. We are here for Dhoni. But she is from Bangalore. But she is a fan of CSK. CSK. ಈ ಸಲ ಕಪ್ RCB or CSK? She is Karnataka. But she is a fan of Tamil Nadu. RCB is playing well, and if CSK doesn't win, then definitely RCB. May 3 who will win? RCB or CSK? CSK. She is fan of CSK. Okay, thank you. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ ஹவ் சீட் இட் சேப்பாக் நிறைய மேட்சஸ் பார்த்திருப்பேன் ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு வஸ்டான மேட்ச் பார்க்கவே இல்ல சிஎஸ்கே கிட்ட ஆக்சி டைம்ல கூட கொஞ்சம் பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு யோசிச்சோம் ஆனா அப்ப யோசிச்சு கூட இப்ப சுத்தமா இல்ல மேபி ருத்ராஜ் கைக்வாட் போடலாம் எக்ஸ்ட்ராவா ராகுல் திரிபாதி தீபக் கூட விஜய் சக்கர் 3 பேர் அனுப்பிச்சு விட்டு ஒட்டுத்துக்கு 4 ரீப்ளேஸ்மெண்ட் அழகா யாராவது எடுக்கலாம் மேபி பிரிட்டிஷா வந்து ருத்ராஜ் கைக்வாட் பல்லாம் எடுக்கலாம் ஷர்துல் தாக்கூர் மாதிரி அவர் ஏதாவது மிராக்கிள் பண்ணலாம்னு நான் நம்புறேன் அதுதான் RCB தான் இந்த வாட்டி கப்புன்றாங்க RCB ஃபேன்ஸ். ஆர்சிபிக்குலாம் வரல இந்த வருஷம் எப்படியும் மேபி பஞ்சாப் ஆர் டெல்லி வரலாம் அப்படி நான் சொல்றேன். அப்படி RCB கப் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல ஆர்சிபி நான் கூட ஏன்னா டெல்லி ஃபேனா நம்ம ஆர்சிபி தப்பி டிசி சொல்லியிருக்காங்க சோ நம்ம ஆர்சிபி அக்செப்ட் பண்ணிப்போம் யார் நினைச்சா நம்மளுக்கு என்ன நம்ம என்டர்டைன்மெண்ட் தானே இந்த 2 months ஆட் பண்ணிடல. Dhoni has to retire னு ஃபீல் பண்றீங்க? தோனி ரிட்டையர் ஆகிற தோனியை புடிச்சு வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மேபி இந்த வருஷம் முடிச்சு பெட்டர் ரிட்டையர் ஆயிடலாம். ஓகே.